تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله. الله أكبر الله أكبر ولله الحمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அனைத்து உள்ளங்களுக்கும் இதயம் கனிந்த இனிய ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். சவுதி அரேபியாவில் இன்னைக்கு பெருநாள் வெள்ளிக்கிழமை. நாங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லாருமே கோபர்லேருந்து ராக்கா போகிற ரோட்டில் ஒரு பெரிய ஜும்மா பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலுக்கு நாங்கள் காலையில் 5:40க்கு பெருநாள் தொழுகை. அந்த பெருநாள் தொழுகைக்கு நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள, அதுதான் அந்த பள்ளிவாசல், பெரிய ஜும்மா பள்ளிவாசல். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜும்மா இருக்குது. நாங்கள் ஒரு 5:20க்கு நாங்கள் பள்ளிவாசல் போயிட்டுருக்கோம். 5:40க்கு தொழுவேன். நைட்லாம் தூங்கவே இல்லை. பேச்சுலர், வீட்டில் வேலை அதிகமாக இருந்துச்சு. பெருநாள் நாளில் கொஞ்சம் வேலைகள் அதிகம். விருந்தாளி வேறு பிக்கப் பண்ணிட்டு வரணும். கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அவங்கள பிக்கப் பண்ணணும். அதுக்கப்புறம் டியூட்டி முடிச்சுட்டு ஒரு சின்ன ட்ரெஸ் பர்ச்சேசிங் போயிட்டு அதை முடிச்சுட்டு வர 7 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் விருந்தாளியை பிக்கப் பண்ணிட்டு வந்தோம். பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு அவங்களுக்கு டிஃபன்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்கள வீட்டில் இருக்க வச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேசிங், எப்படின்னா பிரியாணி செய்கிறதுக்கு அரிசி, அப்புறம் கறி, அப்புறம் மளிகை சாமான் இதெல்லாம் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். அது வாங்கிட்டு 12 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் 1 மணிக்கு சாப்பாடு சமைக்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 3 மணி தான் முடிஞ்சுது. 2 பேர் பிரியாணி செஞ்சாங்க. சிக்கன் பிரியாணி ஒரு 20 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆள் தாளிச்சா, மட்டன் தாளிச்சா, அது ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தொழுகைக்கு கிளம்பியாச்சு. 5:40க்கு தொழுகை. ஆனால் 5:10க்கெலாம் நாங்கள் இங்கேருந்து ரூமில் கிளம்பியாச்சு. 5:20க்கு பள்ளிவாசலில் இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் போய் தொழுவ போயிட்டோம். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு விருந்தாளி ரியாத்லேருந்து மீரான், நம்ம ஃப்ரெண்டு எல்லாம் வந்திருக்காப்புல. ப்ளஸ் அவங்க ரிலேஷனு, அவங்களுடைய சொந்த பிரதர்ஸ் எல்லாம் வந்திருக்காப்புல. இன்றைக்கி எங்கள் விருந்தாளி கோப்பருக்கு வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் பள்ளிவாசல் தொழுகைக்கு போயிட்டுருக்கோம். இந்த பள்ளிவாசலில் நல்ல ஒரு ஃபெசிலிட்டி என்னென்னா, பெண்களுக்கு இடம் வசதி தனியாக கொடுத்துருக்காங்க தொழுகைக்கு, பெருநாள் தொழுகைக்கு. அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு பெண்களுக்கு தனி இடம் ஒதுக்கியிருக்காங்க. இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் நின்று தொழுவலாம். பெரிய பள்ளி, ஜும்மா பள்ளி. புது பள்ளி வேறு. கிட்டத்தட்ட ஒரு கொரோனாக்கு அப்புறம் இது கட்டி முடிச்சது. இந்த பில்டிங்கு பார்க்குறது நல்லா பிரம்மாண்டமாக, நல்லா அழகாக இருக்குது. பள்ளிவாசல் நல்லா சிறப்பாக இருக்குது. பெருநாள் தொழுகை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அவங்க எல்லாருமே நாங்கள் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஈத் பெருநாள் வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அங்கே போனால் சின்ன பையன் பாருங்க, சாக்லேட்லாம் கொடுத்துட்ருப்பான் பாருங்கள், அந்த இடத்துல تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله. الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر ولله الحمد. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தொழிலை முடிச்சுட்டு காலை டிஃபன் சாப்பிட்றதுக்கு இந்தியன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. ஏற்கனவே நம்ம இதில் டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருந்தோம். நோம்பு 28ல் அதே ரெஸ்டாரண்ட் தான் இங்கே வந்திருக்கோம். இந்த பள்ளிவாசல் பக்கத்தில் தான் இருக்குது.
இந்த ரெஸ்டாரண்ட்டில் விலை ரொம்ப கம்மி, நல்லா சாப்பிட்லாம், விலையும் ரொம்ப சீப்பு, குவாலிட்டி ஓகே. எங்களுக்கு நல்லா திருப்தியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹோட்டல் எப்பவுமே கொஞ்சம் க்ரௌடாகவே இருக்கும், கொஞ்சம் பிஸியாகவே இருக்கும். இந்த சைடில் சரௌண்டிங்கில் மக்கள் அதிகமாக உள்ள அஜ்னபிங்க அதிகமாக இருக்காங்கல்ல, அதனால் கொஞ்சம் க்ரௌடாகவே இருக்கும். ரொம்பவும் விலையும் கம்மினால எல்லா இந்தியன்ஸ் எல்லாமே வரும். மலையாளி, ஹைதராபாத்து, அப்புறம் நார்த் இந்தியன் பீப்புள், யூபி, அந்த மாதிரி பீப்புளெலாம் இங்கே எல்லாம் சாப்பிட்டு போவாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நம்ம காணலாம். நம்ம சஃபா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.